Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் எக்ஸாம் வந்து கம்பல்சரியா பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். கம்பல்சரி டெட்டு முடிச்சிருந்தாதான் பிஜிடிஆர்பி வந்து எழுத முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு 2 எக்ஸாம் எழுதுகிறாங்க. டெட்டு 1 எழுதுகிறாங்க, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பிக்குமே டெட்டு 2 எழுதுகிறாங்க அண்டு அப்பாயின்மெண்ட் எக்ஸாமும் எழுதுகிறாங்க. 2 எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. அண்ட் பிஜிடிஆர்பிக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. ஒரு எக்ஸாம் மட்டும்தான். அதை எழுதி கிளியர் பண்ணிட்டாலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்ற நிலைமை தான் இன்னுமே ஃபாலோ ஆகிட்டுருக்குது. ஸோ ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தானே இருக்குது. அதுக்காக தான் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்தது. இந்த கட்டாய கல்வி சட்டமாக இருக்கட்டும், நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸாம் வரப்போகிற பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அமெண்ட் பண்ணுறது வந்து அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப வந்து கம்மி தான். இந்த பிஜிடிஆர்பி இல்லாமல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாறுதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வரக்கூடிய பிஜிடிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா இந்த சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது டெட்டு இல்லாமையே டீச்சர்ஸ் வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஏன் அப்படின்னா அதுக்குமே நிறைய காரணங்கள் இருக்குது. ஆல்ரெடி டெட்டு முடித்தவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா டெட்டு முடித்தவங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது. அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதி இன்னுமுமே வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களோட லிஸ்ட்டு அதிகமாக இருக்குது. முதல்ல இவங்க இதையெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு இந்த கிளாரிட்டியோடு தான் வந்து பிஜிடிஆர்பிக்கு அவங்க வந்து அணுக முடியும் இல்லைங்களா? வருஷ கணக்கில் அந்த எக்ஸாம்ஸ் வந்து அப்படியே நிலுவையிலேயே இருக்குது. எழுதி முடித்தவங்களா இருக்கட்டும், இனிமேல் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. நிறைய கேள்விகள் இருக்குது இது சம்மந்தமாக. அண்டு இது ஒரு காரணமாக இருந்தாலுமே வரப்போகிற பிஜிடிஆர்பிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி இன்னொரு கேள்வியுமே வந்து கேட்குறாங்க. இப்போ நியூ சிலபஸ் வந்து வந்திருக்கு இல்லையா பிஜிடிஆர்பிக்கு. ஆனால் சைக்காலஜிக்கு ஜிகேக்கெலாம் வந்து அந்த மாதிரி நியூ சிலபஸ் கொடுக்கல. ஸோ 150 மார்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜர் மட்டும்தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. நோட்டிஃபிகேஷனில் கிளாரிட்டியோடு கொடுத்துருவாங்க நமக்கு. 110 மார்க்ஸ் வந்து மேஜருக்கு, அதே மாதிரி 40 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கும் ஜிகேக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது கொடுக்கல அப்படின்றதுனால சைக்காலஜி அண்டு ஜிகே இல்லைன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. ஆஸ் ஃபார் அஸ் வி டீச்சர்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டுட் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதிகமாகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கம்மி ஆகிறதுக்கு வந்து இனிமேல் வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல சொன்ன காரணங்கள் தான். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கும் 2 எக்ஸாம் எழுதி போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாண்டர்டிட்டிக்காக லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸு, மோட்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸு, கண்டென்ட் ஆஃப் எக்ஸாம்ஸு இதில் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு அதிகமாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக கம்மியாக ஆகாது. அதனால் சைக்காலஜி அண்ட் ஜிகே மஸ்ட்டு. இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை படிக்காமல் இருக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மேஜருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து சைக்காலஜிக்கும் ஜிகேக்கும் கொடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸாம்ஸில் ஆட் ஆகும். ஒரு சில பேருக்கு டவுட்ஸு ஏன் அப்படின்னா அந்த நியூ சிலபஸில் வந்து மேஜர் மட்டும் கொடுத்ததுனால சைக்காலஜி இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த வரப்போகிற பிஜிடிஆர்பி இன்னுமே எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டு தான். ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்காங்க. நமக்கு வந்து ஏஜ் வந்து பார் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி. ஓசிக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த வரைமுறை இருக்குது. ஆஸ் ஃபார் அஸ் ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா பொது பிரிவுக்கு வந்து 57 வயசு வரைக்கும் அவங்க எழுதலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல, இது வரைக்கும் நீங்கள் வந்து அதனால் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதலாம். ஒரு முறை வந்து பொது பிரிவாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் 57 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் கிடையாது இல்லைங்களா? அதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து பிஜிடிஆர்பிக்கு டெட் எழுதணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் வாய் வழி தகவல், செவி வழி தகவலாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இவ்வளோ பெரிய எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் தள்ளி போடுற பட்சத்தில் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டே போயிடும். கிரிட்டிக்கலாக இருக்கும் ரிசல்ட்ஸை கெட் பண்ணுறதுக்கு. எப்படி ஒரு டைமில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸாம் தான் இருந்தது. குரூப் 2, குரூப் 2A. இப்போ எல்லாமே அண்டர் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முறை எக்ஸாம்ஸ் எழுதும் போதும் அதோட மோடும் பேட்டர்ன்ஸும் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது.
அண்ட் ஒய் நாட் இந்த முறை பார்த்திங்கன்னா புது சிலபஸுமே இருக்குது. நம்ம ஆல்ரெடியுமே வந்து சொல்லியிருப்போம், நியூ சிலபஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கிளாரிட்டியோடு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் உங்களோட மார்க்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அதில் அவங்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்றது தான் சிம்பிளான லாஜிக் தான். அதனால் டெட்டை பற்றி அந்த அளவுக்கு பயப்படாதீங்க. அதே சமயத்தில் அதை ஒரு பெரிய கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்க்காதீங்க. டெட் எக்ஸாம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு வேளை உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் டெய்லி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில் நீங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதுமானது. எப்படி வந்து ஒரு ஸ்டோரி புக்கெலாம் வந்து படிப்போமோ அதுபோல் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னாலே உங்களால் வந்து கண்டிப்பாக டெட்டுமே வந்து கிளியர் பண்ண முடியும். பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ஆக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா 82 மார்க்ஸ் தானே, காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது இல்லைங்களா, எலிஜிபிலிட்டி தானே. அதனால் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் 82 அப்படின்றது வந்து 90 அபவ் போகிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மேஜரை தாண்டி தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் நீங்கள் 60 கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால், சைக்காலஜியை தவிர 60 இதுலேயே கன்ஃபார்மாக உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட மேஜர் உங்களுக்கு பெரிய ரோல் இருக்க போது, சப்போர்ட் பண்ண போது. 82 அப்படின்றது வந்து நீங்கள் ஈஸியாக டச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோரு. அதனால் பிஜிடிஆர்பிக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க டெட்டுக்குமே உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். எந்த தவறுமே அதில் கிடையாது. முடிகிற பட்சத்தில் அது ஈஸியும் கூட இல்லைங்களா. அதனால் இனிமேல் இந்த டவுட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அண்ட் மோர் தேன் திஸ் லாஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவ்வளோ யூனிட்ஸ் முடிச்சிருக்கோம் பிஜிடிஆர்பியில் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படிக்கிறவங்களுக்குமே அது வந்து ஒரு நல்ல ஆர்வத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்குது. இவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்களே, நம்மளும் போடணும் அப்படின்ற ஒரு எந்துவை வந்து க்ரியேட் பண்ணுது. கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கும் சரி, பெஸ்ட் விஷஸ். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.